நம்மிடத்திலேயே இருந்து கொண்டே மகத்துவத்தை அடைந்த மும்மதி வரும் பாலயோகி போகிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள கோணசிமா கவிஞர்கள், அறிஞர்கள் மற்றும் நன்கொடையாளர்களை உருவாக்கிய பூமி. எல்லா இடங்களிலும் தென்னை மரங்களுடன் கூடிய இனிமையான காலநிலை. தாவிரி நதியின் பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் பசுமையான மற்றும் வளமான நிலம். அமலாபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த புனித தலத்தில் மும்முதிவரம் என்ற கிராமம் உள்ளது. அந்த கிராமத்தின் ஹரிஜனவாடாவில் பிரமோதூத வருடம் கார்த்திகை சுத்த தடியாவில் சுவாதி நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை ஸ்ரீமதி ராமம்மா மற்றும் கங்கையா 3ஆம் குமாரராக ஸ்ரீ பாலயோகீஸ்வரர் அவதரித்தார்கள். அந்த குழந்தைக்கு சுப்பாராவ் என்று பெயரிடப்பட்டது. அவருக்கு 10 வயதாக இருந்தபோது பாப்பண்ணா என்ற விவசாயி அவரை ஒரு மாடு மேய்ப்பதற்காக அழைத்து சென்றார். சுப்பாராவ் பசுகளை பராமரிப்பார். உரிமையாளர்கள் சொன்ன அனைத்து வேலைகளையும் செய்வார். மும்மதி வரும் கிராமத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. இலங்கை தல்லூமாவின் தீர்த்தத்தின் போது மேய்ப்பவர்களை மாற்றும் வழக்கம் இருந்தது. அந்த தீர்த்த நேரத்திற்கு முன்பு சுப்பாராவ் தனது உரிமையாளரிடம், நீங்கள் வேறு புதிய மேய்ப்பவரை தேட வேண்டும் என்று கூறினார். நான் இனி இந்த வேலையை தொடர மாட்டேன். அவர் ஏற்கனவே 3 ஆண்டுகளாக அவர்களுடன் வேலை செய்து வந்தார். அவர் விரும்பவில்லை என்றாலும் அவரது பெற்றோர் வெங்கண்ணாவுடன் அவரை மேய்ப்பவராக அழைத்து சென்றனர். 1946ஆம் வருடம் ஜேஷ்டா பகுல அஷ்டமி திதி சனிக்கிழமை சூரியோதயத்திற்கு முன்பு உற்சாகமாக நித்திரையை விட்டு எழுந்து ஸ்ரீ சுப்பாராவ் இதற்கு முன் தான் வாங்கின ஸ்ரீ கிருஷ்ணர், நாரதர் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு தெற்கு பக்கமாக 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றியுள்ள வயல்வெளிக்கு மத்தியில் ஸ்ரீ இல்லா கோவிந்த ராவினுடைய தென்னந்தோப்பிற்கு தனிமையாக சென்று அந்த தோட்டத்தில் உள்ள கற்பக விருஷம் போன்ற ஒரு செவ்விரணி தென்னை மரத்தின் கீழ் வடதிசை நோக்கி பத்மாசனம் போட்டு அமர்ந்து தேவரிஷியான நாரதரும் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணரும் இருக்கக்கூடிய படத்தை தென்னை மரத்தின் அடியில் சாத்தி வைத்து மிக உற்சாகமாகவும் பக்தியுடனும் படைத்து பூஜித்து கைகூப்பி வணங்கினார். உடனடியாக முன்ஜென்ம புண்ணிய பரிவாகத்தினால் மிக கடினமான கோரமான தியான தவத்தில் கண்களை மூடிய நிலையில் மௌனமாக தன் உடல் உணர்வுகளை மறந்து தவத்தில் ஆழ்ந்துவிட்டார். பரமேஸ்வரனி பரமகதி என்று நம்பி தியான தவத்தினால் தன் உடலை மறந்து ஆழ்ந்துவிட்டார். இந்த பால்ய வயதிலேயே மிகவும் கஷ்டமான கோரமான தியானத்தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரது பெற்றோர் ஒரு நம்ப முடியாத காட்சியை கண்டனர். ஒரு தென்னை மரத்தின் கீழ் சுப்பாராவ் தாமரை நிலையில் கிருஷ்ணர் மற்றும் நாரத முனிவரின் சிறிய படத்தை தன் முன் வைத்திருந்தார். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்த தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தரிசனத்திற்கு வந்த ஜனங்கள் ஸ்ரீ சுப்பாராவை பாலயோகி என்று அழைக்க ஆரம்பித்தனர். அப்போதிலிருந்து ஸ்ரீ சுப்பாராவ் பாலயோகி என்று பெயரால் அழைக்கப்படுகிறார். இந்த விதமான ஸ்ரீ பாலயோகியின் தவம் வளர்ப்பறை சந்திரனைப் போல தினம் தினம் அபிவிருத்தியாகி அவருடைய புகழ் தேச தேசங்களெல்லாம் சந்திர ஒளி போல வியாபித்து ஜனசமூகம் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து தரிசிக்க தொடங்கினர். மும்முடிவரும் புண்ணிய கஷேத்திரமான யாத்திரை செல்பவர்களுக்கு மிகவும் முக்கிய இடமாக மாறியது. ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் கடவுள் பக்தர்களுடனும் கலகலப்புடனும் ஸ்ரீ பாலயோகியை பார்க்கவும் தரிசிக்கவும் உற்சாகத்தில் விளங்கிக் கொண்டிருந்தது. மும்முடிவரமே திருவிழா போல காட்சியளித்தது. ஸ்ரீ பாலயோகியின் கிரமமான யம நியம பிரத்யாகார தாரண தியானம் என்று சித்தியடைந்த சமாதியில் பிரவேசித்து பசி இல்லாமல் உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார். ஸ்ரீ பாலயோகியை தரிசிக்க வருகிற பக்த ஜனங்களினால் கொடுக்கப்பட்ட தட்சணை திரவியத்தை தாய் தந்தையர் சேமித்து செங்கற்களினால் ஒரு நல்ல தவக்கோயிலை 10 அடி அகலமும் 20 அடி நீளமும் 2 அறைகளை கொண்டதாகவும் தவக்கோயிலின் முன்பக்கமும் வலக்கை பக்கமும் இடப்பக்கமும் ஆக 3 பக்கம் ஆர்ச் போன்ற கதவுகள் இல்லாத 3 வழிகளுடையதாய் அமைத்திருந்தார்கள். பின் அறையின் மத்தியில் தவ மேடையும் அமைக்கப்பட்டு இருந்தது. தவக்கோயிலுக்கு கதவுகள் இல்லாத காரணத்தினால் பக்தர்களும் பொதுமக்களும் நாள் பூராவும் ஸ்ரீ பாலயோகியை தரிசிக்கவும் பார்க்கவும் ஆனார்கள். ஆனால் ஸ்ரீ பாலயோகி மூடிய கண் மூடியபடியே
புறநினைவு ஏதுமின்றி ஆழ்ந்த தியான நிலையில் யாரையும் கண் திறந்து பார்ப்பதோ எவரிடத்திலும் பேசுவதோ கிடையாது. இவ்வாறு 2 வருடம் 8 மாதங்களாக பிரம்ம நிஷ்டையில் நிர்வகல்ப சமாதியில் நிலைத்திருந்த ஸ்ரீ பாலயோகியின் தவத்தை பற்றி அறியாத புரியாத ஜனங்களின் சிறு சிறு இடையூறுகளால் தன்னுடைய தவத்திற்கு அமைதி தேவை என்பதை உணர்ந்து தவக்கோயிலுக்குள் ஜனங்கள் பிரவேசிக்காமல் இருக்க 1941 வருடத்திற்கு பிறகு 36 வருடங்களாக ஒரு நாள் கூட வாய் திறந்து பேசியது கிடையாது. 1950 வருடத்திற்கு பிறகு பிரதி வருடமும் மகா சிவராத்திரிக்கு மறுதினம் அமாவாசை தினத்தன்று மட்டும் அதிகாலை 4 மணி முதல் அன்றிரவு 12 மணி வரை திவ்ய தரிசனம் கொடுத்து அருள்வாளித்தார்கள். மகா சிவராத்திரி தரிசனம் முடிந்த பிறகு ஸ்ரீ பாலயோகி ஆசிரம கமிட்டியின் தலைவரும் சில மெய்யன்பர்கள் தவக்கோயில் உள்ளே ஸ்ரீ பாலயோகீஸ்வரரை தரிசிப்பார்கள். அவர்களிடம் மாத்திரம் ஸ்ரீ பாலயோகீஸ்வரர் கண்களை திறந்து கைகளை பிரித்து சைகை மூலமாகவே தன் எண்ணத்தை தெரிவிப்பார்களே தவிர பேசுவதில்லை. நித்திய தரிசன கோரிக்கைக்கு கூட ஒப்புக்கொண்டு கீழ்கண்ட திவ்ய வாக்கியங்களை சொன்னார்கள். இப்போதிலிருந்து என்னுடைய தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் அதிகாலை 4 மணிக்கு கோயிலின் அருகே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களுக்கே என்னுடைய தரிசனம் கிடைக்கும். அந்நேரம் கழிந்து விட்டால் அன்றைய தினம் தரிசனம் கிடைக்காது. என்னை தரிசிக்க வருகிற பக்தர்களுக்கு தினமும் அதிகாலை 4 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை தரிசனம் கிடைக்கும். பக்தர்கள் கோயிலின் அருகே எந்தவிதமான சப்தமும் செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட பக்தர்கள் வந்தாலும் என்னை தொடக்கூடாது. நான் அமர்ந்திருக்கிற இடத்திலிருந்து அருகில் 3 அடி தூரத்தில் வாசல் படி இருக்கிறது. அந்த வாசல் படி அருகில் இருந்தே தரிசனம் செய்ய வேண்டும். என்னிடம் பேசுவதற்கு யாரும் முயற்சி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஆசை யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் செய்யும் தவம் பேசுவதற்கு முடியாதது. அதனால் யார் வந்தாலும் தரிசனம் செய்துவிட்டு போக வேண்டும். யாரிடமும் பேச மாட்டேன். வெளிச்சம் இல்லாமல் தரிசனம் நன்றாக சரியாக தெரியவில்லை என்றால் விளக்கு அருகில் கொண்டு வந்து தரிசனம் செய்யுங்கள் என்று ஆசிரம தொண்டர்கள் சொல்ல வேண்டும். தரிசனத்திற்காக அதிகாலை 4 மணிக்கு நான் இருக்கிற இடத்தில் ஒரு விளக்கு ஏற்றி இருக்க வேண்டும். அதை யாரும் அணைக்கக்கூடாது. 1 மணி நேரம் தரிசனம் கிடைக்கும். பாலயோகியை தரிசிக்கவும் பார்க்கவும் ஆனார்கள். நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தலவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன. அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.